பங்குதாரர் இறப்புக்கு பின்னர் அவரது குடும்பத்தினர் குடும்ப ஓய்வூதியம் கோரிய வழக்கில் ஓய்வூதியம் என்பது தர்மம் அல்ல, உரிமை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறையின் வன அலுவலராக பணிபுரிந்தவர் வடிவேல். இவர் கடந்த 1998ஆம் ஆண்டு இறக்கும் வரை ஓய்வூதியம் பெற்று வந்துள்ளார். பின்னர் அவர் மனைவி மரியரோஸ் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு உயிரிழந்திருக்கிறார். இவர்களின் மகன்கள் ஜெரால்டு மற்றும் தர்சியஸ். இதில் ஜெரால்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர். இதனால் ஜெரால்டுக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்க கோரி அவரது சகோதரர் அரசுக்கு தொடர்ந்து மனு அளித்து வந்தார். நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த தனி நீதிபதி குடும்ப ஓய்வூதியம் வழங்க கடந்த 10/2025ஆம் ஆண்டு உத்தரவிட்டார். இதற்கு எதிராக தலைமை கணக்காயர் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் அமர்வு இந்த வழக்கில் சுஜாதா என்பவர் வழக்கை நினைவுபடுத்த விரும்புகிறோம். அவர் தந்தை 1996ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். அவர் தந்தை 2020இல் இறந்தார். சுஜாதாவுக்கு ஓய்வூதியம் கோரி விண்ணப்பிக்கப்பட்டது. பின்னர் பல விவரங்கள் கேட்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மத்திய சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டது எனவும், இந்த வழக்கில் சுஜாதா விவகாரத்தை ஏன் சுட்டிக்காட்டுகிறோம் என்றால், அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பு நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற அருணாச்சலத்தின் மகள் ஆவார். ஒரு அரசு ஊழியரின் மகன் அல்லது மகள் 25 வயதை கடந்து மனநலம் பாதிக்கப்பட்டு மற்றும் வேறு குறைபாடுகளுடன் இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்கலாம் என ஓய்வூதிய விதிகள் கூறப்படுகிறது எனவும், மருத்துவ சான்று மற்றும் போதுமையான அந்த அனைத்து ஆதாரங்களும் தனி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் எனவும், ஜெரால்டு வழக்கில் மேல்முறையீட்டு அதிகாரி அதுபோன்ற சான்றிதழ்கள் வழங்க வலியுறுத்தியுள்ளார். ஓய்வூதியம் என்பது உரிமை சார்ந்தது, அது தர்மமாகவோ தாராள மனப்பான்மையுடன் வழங்கப்படுவது அல்ல எனவும், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதில் அதிகாரிகள் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும், இதுவே சட்டத்தின் நோக்கம் என நிறைவேற்றும் எனவும், இதனால் மனநலம் பாதிக்கப்பட்ட ஓய்வூதியரின் மகள்கள் மருத்துவ சான்றிதழை சமர்ப்பித்தவுடன் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என கூறியிருக்கின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.